திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் பாப்பாத்தியம்மன் வரலாறு. முன்னொரு காலத்துல ஒரு பிராமண பெண் ஒரு பழங்குடியின இளைஞரை காதலித்து அந்த பெண் கருவுற்று தான் பெற்றோர்களால் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்த பெண் ஒரு நாள் தன் காதலனை தேடி வந்து கொண்டிருந்ததாகவும் அப்போது திடீரென ஏற்பட்ட பிரசவ வழியால காடாக இருந்த அந்த பகுதியில அமர்ந்தபடி அலறியதாகவும் அப்ப அந்த பக்கமா போன பெண்கள் சிலர் அவளுக்கு பிரசவம் பார்த்ததாகவும் அந்த பிரசவத்தின் போது பனிக்கூடம் உடைந்து வெளியேறிய நீர் பாப்பாத்தியம்மன் குளமாக மாறியதாகவும் குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்க தொப்புள் குடிய அறுக்க எதுவும் இல்லாதப்ப அங்கிருந்த பனமரத்து பட்டையை எடுத்து அறுத்து வீசியதாகவும் அப்படி வீசப்பட்ட தொப்புள் குடிகள் தான் இக்கோவிலின் கூரையாகவும் அந்த பனை பட்டை தான் இங்க உயர்ந்து நிற்கிற பனை மரமாக மாறியதாக சொல்றாங்க. அப்படி பிரசவம் பார்த்த பெண்கள் குழந்தையை பாதுகாக்க துணியை தேடி போய் திரும்பி வந்து பார்க்கும்போது தாயும் பிள்ளையும் உறைந்து கடவுளாக மாறியதாக சொல்றாங்க. அப்படி அந்த பிராமண பொண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் பாப்பாத்தி அம்மனாக ஆண்டியப்பனூர் மக்கள் வழிபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு வித்தியாசமான வழிபாடு இருக்கு. அது என்னன்னா, இங்குள்ள பாப்பாத்தி அம்மன் குளத்துல பக்தர்கள் தங்கள் கஷ்டங்களை நினைச்சு வாழைப்பழ துண்டுகளை குளத்துல போடுறாங்க. அப்படி போடப்பட்ட துண்டுகள் மேல மிதந்து வந்தா தாங்கள் நினைத்த காரியம் நடக்கும்ன்றது இங்கு வர பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே கருதப்படுது.